அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் அது ஆன்மீகத்திற்கு ஏதுவாக இருக்குமா? ருத்ராட்சம் அணிந்திருந்தால் மோட்சம் கிடைக்குமா? ஞானம் கிடைக்குமா? ருத்ராட்சத்தை பற்றி உயர்வாக சொல்கிறார்களே, அதை பற்றிய விளக்கங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ருத்ராட்சத்தை அணிவதனால் ஞானமோ அல்லது மோட்சமோ கிடைக்குமானா கிடைக்காது. ஞானம் என்பது யோகத்தின் வழியாக நீங்கள் அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு அதை ஒரு வழிமுறைகள் இருக்குது. இப்படிலாம் போகணும், என்னெல்லாம் செய்யணும்னு வழிமுறைகள் இருக்குது. அதன் வழியாக சென்றால்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். அப்போதுதான் ஞானமும் கிடைக்கும். ஞானம் என்பதை இரண்டாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புறத்தில் இருக்கக்கூடிய ஞானம், ரொம்ப அறிவாக பேசுவாங்க, அதை ஒரு விதத்தில் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ஞானம்ங்கிறது ஞானம் அடைதல், நல்ல தெளிந்த அறிவோடு இருப்பதையும் ஞானம் என்று சொல்லியிருக்கிறோம். ஒருத்தவர் அறிவுபூர்வமாக பேசினாலும் ஞானத்தோடு பேசுகிறார் என்று சொல்கிறோம். இந்த ஞானம் அடைதல்ங்கிறது தெள்ள தெளிவான அறிவு என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது வேற, தெள்ள தெளிவான அறிவு என்பது வேற. இப்போ இந்த ருத்ராட்சத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ருத்ராட்சம் இந்த சாதுக்கள் ஏன் அணியிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ராட்சம்ங்கிறது ஒரு விதமான கிருமி நாசினி மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த உடம்பில் அந்த ருத்ராட்சத்தை போடும்போது தோல் சார்ந்த வியாதிகள் வராது. ருத்ராட்சத்தை போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா தோல் சார்ந்த வியாதிகள் வராது. சாதுக்கள் எல்லா இடத்துலையும் போய் படுத்துப்பாங்க, எங்கே வேணுமோ இருப்பாங்க. அவர்களுக்கு திடீர்னு ஒரு ஜுரம் வரும். அப்போ அந்த ஜுரத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த ருத்ராட்சத்தை இழைச்சி நீங்கள் வெந்நீரில் உள்ளுக்கு சாப்பிடக்குள்ள ஜுரம் போகும். இப்போ உணவில் நீரில் குற்றங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க, எல்லா தண்ணியும் குடிப்பாங்க. அப்போ அந்த ருத்ராட்சத்தை தண்ணியில் போட்டு குடிக்கக்குள்ள அவங்களுக்கு சளி பிடிக்காது. நச்சுத்தன்மைகளை போக்கக்கூடிய அந்த குற்றங்களை போக்கக்கூடிய தன்மை உணவில் ஒரு குற்றம் இருக்குன்னா அதை போக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா அந்த ருத்ராட்சத்துக்கு இருக்குது. அதுக்காக விஷத்தை முறிச்சிடாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ருத்ராட்சம் அணிந்தால் உங்களுடைய அந்த மணிக்கட்டுகள்லாம் அவங்க கட்டிப்பாங்க. அது எதுக்காகனா